கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் இந்த வாரம் ஒரு விடயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த வாரம் நம்ம ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை குறித்து பார்க்க போறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமத்தின் புஸ்தகத்துல கர்த்தர் எகிப்து தேசத்து மேல ஒரு 10 வாதைகளை அனுப்புறாரு. இதுல இந்த 10வது வாதைக்கான ஒரு அகழ்வாராய்ச்சி சான்று நமக்கு கிடைச்சிருக்கு. அது என்னன்றதா நம்ம இந்த வாரம் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். 1898ஆம் ஆண்டுல விக்டர் லோரே அப்படின்னு ஒரு ஆர்கியாலஜிஸ்ட், அவர் வேலி ஆஃப் கிங்ஸ் அப்படின்னு எகிப்து தேசத்துல இருக்கிற ஒரு சில டூம்ஸ் எல்லாமே அதாவது கல்லறைகளை ஆராய்ச்சி பண்றாரு. அப்படி பார்க்கும்போது ஒரு கல்லறையில ஆமென்ஹோட்டப் தி செகண்ட் அப்படின்னு ஒரு ராஜாவோட பேர் எழுதியிருக்கு. இந்த ஆமென்ஹோட்டப் தி செகண்ட் அப்படின்றது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வேதாகமத்துல யாத்ராகமத்தின் புஸ்தகத்துல இருக்கிற பார்வோனும் இந்த ஆமென்ஹோட்டப் தி செகண்டும் ஒரே ஆள் தான். இது எப்படிங்க நீங்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, நம்ம பிப்ளிக்கல் டைம்லைன் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த யாத்ராகமம் இந்த காரியங்கள்லாம் எப்போ நடக்குதுன்னா, கிமு 1500ல இருந்து 1400க்குள்ள ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு டேட் சொல்றேன். இதே மாதிரி ஈஜிப்தியன்ஸ் ஒரு டைம்லைன் ஃபாலோ பண்ணிட்டே வருவாங்க. அவங்களுடைய டைம்லைன் படி இதே பீரியட் அப்போ இருந்த பார்வோன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமென்ஹோட்டப் தி செகண்ட். இப்போ இது ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன். நான் அடுத்து சொல்ல போற எவிடன்சஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது ரெண்டு பேருமே ஒரே ஆளுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். முதலாவது, இந்த விக்டர் லாரே அப்படின்ற ஆர்கியாலஜிஸ்ட், இவர் இந்த கல்லறைக்குள்ள போகும்போது என்ன தெரியுதுன்னா, இந்த கல்லறை ஆமென்ஹோட்டப் தி செகண்டோட கல்லறை அப்படின்றது ரொம்ப தெளிவா தெரியுது. எப்படின்னா, சுத்தி கல்வெட்டுகள் எல்லா இடத்துலயுமே இவருடைய பேர் எழுதப்பட்டிருக்கு. அதாவது கல்லறைன்றது எகிப்தியர்களோட கல்லறை எப்படி இருக்கும்னா, ஜஸ்ட் ஒரே ஒரு ரூம் மட்டும் இருக்கும் அப்படின்னு இல்ல. அது அண்டர் கிரவுண்ட்ல டீப்பா நிறைய அறைகள் இருக்கும். அந்த ராஜாக்கள் யூஸ் பண்ண பொருட்கள், அவங்களுடைய நகைகள், இல்ல அவங்களுக்குன்னு சிறப்பா செய்யப்பட்ட சில பொருட்கள் எல்லாமே அவங்க மரித்து போனதுக்கு அப்புறம் அவங்க கல்லறையிலே அதை ட்ரெஷரா அவங்க சேவ் பண்ணி வச்சிருவாங்க. இந்த கல்லறைக்குள்ள ஒரு நடு அறையில ஒரு சவப்பெட்டியை இவர் பாக்குறாரு. இதுல உள்ள பாத்தீங்க அப்படின்னா, அங்க உள்ள ஒரு சரீரம் இருக்கு. அந்த சரீரத்தை சுத்தி இருக்க துணியில ஆமென்ஹோட்டப் தி செகண்ட் அப்படின்ற பேர் எழுதியிருக்கு. அப்போ ஆதாரம் இவருக்கு என்ன கிடைக்குது? இது அந்த ஆமென்ஹோட்டப் தி செகண்ட் ராஜாவுடைய கல்லறைன்ற ஆதாரம் இவருக்கு கிடைக்குது. அதே போல இந்த கல்லறையை இவர் சுத்தி மத்த என்னெல்லாம் காரியங்கள் இருக்கு அப்படின்னு பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது அரசு குடும்பத்தார்கள் யாரெல்லாம் மரித்து போயிருக்காங்களோ அவங்களுடைய சரீரமும் அதே கல்லறைக்குள்ளதான் இருக்கும். இப்படி இவர் அந்த கல்லறையை சுத்தி ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு சின்ன அறைக்குள்ள ஒரு 3 சரீரத்தை பாக்குறாரு. அதுல ஒரு சரீரம் என்னவா இருக்குன்னா, ஒரு 11ல இருந்து ஒரு 15 வயசு உள்ள ஒரு பையனோட ஒரு சரீரத்தை பாக்குறாரு. இந்த பையன் அந்த ஆமென்ஹோட்டப் தி செகண்டோடைய பையனா தான் இருக்கும் அப்படின்ட்டு இவர் ஆதாரங்கள் எடுக்கிறார். என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, முதல்ல இந்த சரீரத்தோடைய அந்த முடி, அந்த ஹேர் ஸ்டைல், இந்த பையனுடைய முடி அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வித்தியாசமான ஒரு டிசைன்ல இருக்கு. இதை பிரின்சஸ் லாக் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த போட்டோ பாருங்க. எகிப்தியர்கள் அவங்களுடைய கலாச்சாரத்தின்படி ராஜா வீடு, அதாவது அரசு குடும்பத்துல இருக்க அவங்க ராஜாவுடைய பிள்ளைங்க எல்லாருமே, பார்வோனுடைய பிள்ளைங்க எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட முறை மேல தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனியா ஒரு ஹேர் ஸ்டைல் இருக்கும். அதாவது ஒரு பக்கம் ஃபுல்லா முடியை கம்ப்ளீட்டா ஷேவ் பண்ணிடுவாங்க. இன்னொரு பக்கம் மட்டும் இந்த பிரின்சஸ் லாக் அப்படின்ற ஹேர் ஸ்டைல் முடியை பின்னிருப்பாங்க. இந்த சரீரமும் அதே அமைப்புல இருக்கு அப்படின்றத இவர் பாக்குறாரு. இது கண்டிப்பா அந்த ஆமென்ஹோட்டப் தி செகண்டோட பையனா தான் இருக்கும் அப்படின்றதுக்கு இன்னொரு ஆதாரமும் கிடைக்குது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மம்மிஸ் இருக்குல்ல, இதை ஒரு ப்ராசஸ் பண்ணுவாங்க. இந்த சரீரம் அழியாம இருக்கணும் அப்படின்றக்காக எகிப்தியர்கள் இதுக்கு ஒரு ப்ராசஸ் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இன்டர்னல் ஆர்கன்ஸ், அதாவது உடம்புல இருக்க உறுப்புகள், உள்ளுறுப்புகள் எல்லாத்தையுமே வெளியே எடுத்து அதை இன்னொரு ஒரு கேனபிக் ஜார் அப்படின்னு ஒரு ஜார்ல வச்சு பாதுகாத்து வச்சிருப்பாங்க. இந்த ஜார்ல வெபன் செனு, அதாவது ஆமென்ஹோட்டப் செகண்டோடைய பையன் பேரு அந்த ஜார்ல எழுதியிருக்கு. இது இவரோட பையன் தான் அப்படின்றதுக்கு நிறைய கல்வெட்டுகள், நிறைய ஆதாரமும் மற்ற இடங்கள்லயும் கிடைச்சிருக்கு. அப்போ ஒரு விஷயம் என்ன தெளிவா தெரியுது, இது கண்டிப்பா பார்வோனுடைய பையனா தான் இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த கேனபிக் ஜார்ல இருக்கிற பேரை வச்சு என்ன சொல்ல முடியுதுன்னா, இந்த சரீரம் அவருடைய பையனோட சரீரமா தான் இருக்கும்ன்றது ஆதாரப்பூர்வமா கிடைக்குது. சரிங்க, இதுக்கும் வேதாகமத்துக்கும் என்னங்க லிங்க் இருக்கு? இது எப்படிங்க நீங்க யாத்ராகமத்தின் புஸ்தகத்துல இருக்க பார்வோன்னு நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யாத்ராகம புஸ்தகத்துல 12வது அதிகாரத்துல 10வது வாதை என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 29வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்து முதற் பெயர் அனைத்தையும் மிருக ஜீவன்களின் தலையீற்ற அனைத்தையும் கர்த்தர் அளித்தார். வசனம் தெளிவா சொல்லுது, பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல். அப்போ நமக்கு என்ன வசனம் இருக்கு? பார்வோனுடைய தலைப்பிள்ளை பார்வோன் உயிரோட இருக்கும் போதே மரித்து போய்விட்டான்றது நமக்கு ரொம்ப தெளிவான ஆதாரத்தோட இருக்கு. இப்போ
இந்த எகிப்தியர்களுடைய ஒரு முறைமையின்படி ஒரு கல்லறையில ராஜாக்குன்னு இருக்கிற கல்லறையில ராஜா மரித்து போயிட்டாருன்னா, அதாவது பார்வோன் மரித்து போயிட்டாரு அப்படின்னா அந்த கல்லறையை அதுக்கப்புறம் வந்து மூடிடுவாங்க கம்ப்ளீட்டா. அதுக்கப்புறம் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அதையும் மீறி அது திறந்துருச்சுன்னா வந்து எகிப்து தேசத்தை வேற ஏதாவது ஒரு தேசம் வந்து அடிச்சுட்டாங்க அப்படின்னா அந்த தங்கத்தை எடுக்கிறதுக்காக மட்டும்தான் அந்த கல்லறை திறக்கப்படும். இல்லைன்னா ஒரு ராஜா ஒரு பார்வோன் மரித்து போயிட்டாருன்னா அந்த கல்லறை அதுக்கப்புறம் திறக்கப்படாது. அப்போ அந்த கல்லறைக்குள்ள ஒரு ஒரு பார்வோனுடைய மகனின் சரீரம் உள்ள இருக்குன்னா தெளிவாக ஆதாரம் என்ன இருக்கு? பார்வோன் உயிரோட இருக்கும் போதே தான் வந்து அந்த தலைப்பிள்ளை வந்து மரித்து போயிருக்கணும் அப்படின்னு நமக்கு தெளிவா ஆதாரம் இருக்கு. இது முதலாவது. 2வது ஆதாரம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சரீரத்துல மட்டும் இந்த ஆமென்ஹோட்டப்ன்ற சரீரத்துல மட்டும் எந்த மம்மியிலையுமே எந்த சரீரத்திலையுமே பார்க்காத மாதிரி கொப்பளங்களை வந்து இவங்க ஆதாரத்துல பார்த்திருக்காங்க. இது என்னங்க இதுக்கும் வசனத்துக்கும் என்ன லிங்க் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க 6வது வாதம் என்னன்னு நீங்க வாசிச்சு பார்க்கணும். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 8, 9 வசனம் என்ன சொல்லுதுன்னா, அப்பொழுது கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, உங்கள் கைப்பிடி நிறைய சூளையின் சாம்பலை அள்ளிக்கொள்ளுங்கள். மோசே அதை பார்வோனுடைய கண்களுக்கு முன் வானத்திற்கு நேராக இறைக்க கடவன். அது எகிப்து தேசம் மீதெங்கும் தூசியாகி எகிப்து தேசம் எங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரிப்பந்தமான கொப்பளங்களை எழும்ப பண்ணும் என்றார். அப்போ இந்த வந்த வசனம் ரொம்ப கிளியரா இருக்கு இங்கிலீஷ்ல. ஆல் இஜிப்டியன்ஸ் அப்படின்னு இருக்கு. எல்லார் மேலேயும் தான் வந்து இந்த கொப்பளம் வருது. 1. 2வது ஒரு குறிப்பு சொல்லுது, இந்த மாதிரி ஒரு கொப்பளம் வந்து நாங்க எந்த சரீரத்திலையுமே பார்த்ததில்ல. இது வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு நோயா இருக்கு. இது ஏன் வந்து இந்த சரீரத்துல இன்னும் வரைக்கும் இருக்கு? ஏன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் வந்து அந்த ஸ்கின் வந்து அதை அழுகி போகும். அப்படி ஆகாம இந்த கொப்பளம் மட்டும் வந்து வித்தியாசமா இருக்கு அப்படின்னு ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது 2வது ஆதாரம். என்ன 2 விஷயம் வந்து நமக்கு ஒத்து போகுது. 1, அந்த நாட்கள்ல அந்த ராஜா மேல அந்த கொப்பளங்கள் இருக்குன்றதும், இன்னொன்னு அவர் உயிரோட இருக்கும் போதுதான் வந்து இவருடைய முதல் பையன் தலைப்புல வந்து மரித்து போயிருக்காருன்றது 2 ஆதாரமும் மிக தெளிவாக வந்து நமக்கு பொருந்தது. சில பேர் கேட்பாங்க என்ன அப்படின்னா, சங்கீதம் 136 15வது வசனம் சொல்லுது, பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வசனம் ரொம்ப தெளிவா இருக்கே. பார்வோனே வந்து சிவந்த சமுத்திரத்துல வந்து ஆண்டவர் வந்து அழிச்சிட்டாரு, எல்லாருமே மரித்து போயிட்டாங்களா, அப்போ அவருடைய சரீரம் வந்து எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னு ஒரு சில பேர் கேட்கலாம். அதுக்கும் நமக்கு வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 30வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே, இதான் ரொம்ப முக்கியம் கவனிங்க, கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்போ அந்த மரித்து போன சரீரம் எல்லாத்தையுமே வந்து இஸ்ரவேல் ஜனங்களால பார்க்க முடியுது. எங்க கடற்கரை ஓரத்துல வந்து வருது. கண்டிப்பா வந்து இந்த யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம், இந்த செங்கடல் நடந்த சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எகிப்தியர்கள் அந்த தேசத்துல இருந்தவங்க திரும்பி வந்து பார்த்தாங்கன்னா வந்து யாரோட சரீரத்தை எடுப்பாங்க? ராஜா இல்ல அரச குடும்பம் இல்ல முக்கியமான மந்திரிகள் அவங்களோட சரீரத்தை வந்து கண்டிப்பா எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அப்போ ரொம்ப தெளிவா இருக்கு. செங்கடல்ல அவர் மரித்து போயிருந்தாலுமே அவரோட சரீரம் கடற்கரையில காணப்பட்டதுன்னு வசனமும் தெளிவா இருக்கு. அதே மாதிரி ஜனங்க எகிப்தியர்கள் வந்து எடுத்திருந்தா அந்த சரீரத்தை மீட்டு கொண்டு வந்திருந்தாங்கன்னா வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுத்திருந்தது பார்வோனுடைய சரீரத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. இப்போ இதுல இருந்து ரொம்ப தெளிவாக என்ன நமக்கு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த யாத்ராகமத்தில் நடந்த சம்பவத்துக்கு மிக தெளிவாக நமக்கு ஆதாரபூர்வமா இருக்கு. இந்த விஷயம் வந்து ஆக்சுவலா வந்து இந்த டூம் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இல்ல இது ஆமென்ஹோட்டப் இல்ல அப்படின்றதுக்கு என்னெல்லாம் வந்து எவிடன்ஸ் கொடுத்து இதுக்கு ப்ராப்பரா எவிடன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த ஸ்ப்ரெட் ஆக விடாம பரவாம வந்து முடிஞ்ச வரை வந்து இது முக்கியத்துவம் கொடுக்காம இந்த செய்தி வெளியே வராம நிறைய பேர் தடுக்க ஆரம்பிச்சாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த செய்தி உண்மை, இந்த ஆதாரம் வந்து மிக உண்மை அப்படின்றது எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா கண்டிப்பா வந்து யாத்ராகமத்தில் நடந்த சம்பவம் வந்து உண்மை அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்கும். நம்ம ஏன் இந்த விஷயத்தெல்லாம் வந்து நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த ஜென்ரேஷன் இந்த தலைமுறையில இருக்கவங்க எல்லாருமே என்ன செய்யறாங்க, எந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம போய் சொன்னோம்னாலும் சுவிசேஷம் சொல்றோமோ இல்ல வேதத்துல இருந்து ஒரு சம்பவத்தை எடுத்து நம்ம சொல்றோம் அப்படின்னா அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு, இதை ஏன் நாங்க நம்பணும் அப்படின்னு ஆதாரத்தை எதிர்பார்க்கிற, ஆதாரத்தை கேட்கக்கூடிய ஒரு தலைமுறை இப்போ இருக்கிற காலகட்டம். அப்போ நம்ம கூடுமான அளவு நம்ம எவ்வளவு தூரத்துக்கு வேதங்கள்ல இருக்கிற சம்பவங்களா இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அது எல்லாத்துக்கும் அதெல்லாம் உண்மையான சம்பவங்கள், அதுக்கு இன்னும் வரைக்கும் கூட ஆதாரம் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு நம்ம சுவிசேஷத்தை இன்னும் தைரியமாகவும் இந்த தலைமுறை ஜனங்களுக்கு நம்ம சொல்ல முடியும். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு விடயமுடன் உங்களை சந்திக்கிறோம். God bless you.